அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரின் 105வது பிறந்த நாளையொட்டி சில இணைய வழி கருத்தரங்கங்கள் நடைபெற்றன. 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யுங்கால் ஆந்திர மாநிலம் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க முன்வந்தன. தலைப்புகளை தேர்ந்தெடுத்தல், 105 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தல், இன்ன பிற திட்டமிடும் செயல்களிலும் இவ்5 பல்கலைக்கழகங்களும் சீரிய பணியாற்றி உதவுகின்றன. பேராசிரியரை அறியாத தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கல்வி நிறுவனங்களோ, தமிழ்நாட்டு சமய பெரியோர்களோ, சமய கல்வி தழைக்க பாடுபடும் சமய அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அடிப்படையில் ஒரு கல்வியாளரான பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் எளிய வேளாண் குடியில் பிறந்து தன் முயற்சியால் பயின்று ஆசிரியராக தன் பணியை தொடங்கி பேராசிரியர் வரை உயர்ந்தவர். திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்பால் இன்னொரு மாநிலத்தில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை உருவாக்கி அதன் துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு நிலை பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பண்டைய தமிழ் கல்வி மரபில் வேரூன்றி நவீன கல்வி பயிற்றல் முறைகளில் தேர்ந்தவர். பல ஆய்வாளர்களை உருவாக்கியவர். வாழ்நாள் முழுவதும் எழுத்தும் பேச்சுமாக வாழ்ந்தவர். 136 நூல்களை படைத்து பன்முக ஆளுமையாக மிளிர்ந்தவர். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் பல்கலை வித்தகர். வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர். அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது. தொல்காப்பியம், நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர். சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர். சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர். ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிடும் ஒரு நல்ல மரபினை தமிழுக்கு தோற்றுவித்தவர் பேராசிரியர். மேலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளை உடனேயே நூலாக்கம் செய்யும் மரபினையும் தமிழ் இலக்கிய உலகிற்கு காட்டியவர் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பரப்பில் எல்லா துறைகளிலும் மட்டுமல்ல, எல்லா நெறிகளிலும் இயங்கிய ஓர் ஆளுமையை காண முடியாது என்பது திண்ணம். அன்னாரின் நூற்றாண்டு 108 நிகழ்வுகளாக தமிழகமெங்கும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. பேராசிரியரின் நூற்றாண்டில் நூற்றாண்டு குழு தமிழகமெங்கும் நடத்திய 108 நிகழ்வுகள் அகில இந்திய சாதனையாக அங்கீகரிக்கப்பெற்றுள்ளன. நூற்றாண்டில் பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் வெளிக்கொணரும் பொருட்டு 12 நூல்கள் வெளியிடப்பெற்றன. அவரது 100 நூல்கள் இந்திய அரசு நல்கிய ISBN எண்களுடன் மின் நூல்களாக மாற்றப்பெற்று archive.org என்ற இணையதளத்தில் அனைவரும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளன. பேராசிரியரின் படைப்பான கவிஞர் வாலியின் ராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு எனும் நூலை பேராசிரியரின் நூற்றாண்டிற்கு பின்பும் ராமானுஜரின் 1000வது ஆண்டிற்கு பின்பும் நூற்றாண்டு குழு 2018 வெளியிட்டது. ராஜாஜி அவர்கள் தனது அணிந்துரையில் I can understand the difficulties of a translator of scientific books and I tender my congratulations to Professor N. Subburediyar on his having won the prize for the best translations of
ஹைசன்பர்க்ஸ் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். ஆந்திர பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சீனிவாச ஐயங்கார் தனது அணிந்துரையில் ஸ்காலர், டீச்சர், ஆர்கனைசர் ஆஃப் டீச்சிங்ஸ், servant in Tamil language and literature, disseminator of knowledge about Vaishnava religion and philosophy, well-informed and animated guide to the 100 hallowed Vaishnava shrines in South India, Professor Subbureddyar is a man of many parts என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இந்த 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் மேற்குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடத்துகின்றன. சங்ககால காவியமே, சரித்திரத்தின் ஓவியமே, முத்தான முத்தமிழே, மூவேந்தரின் நற்றமிழே, தாயே தமிழே வணக்கம். தெவிட்டாத தெல்லமுதாம் திராவிடத்தின் நல்லமுதாம் ஐயா நா. சுப்புரெட்டியார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இணைய வழியில் 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்துகின்றன. இந்த இணைய வழி சொற்பொழிவுகளின் சிறப்புகள்: 105 முனைவர் பட்ட பேராசிரியர்கள், 105 கல்லூரிகள், 105 தலைப்புகள், 105 சொற்பொழிவாளர்கள், 105 சொற்பொழிவுகள். இன்றைய சொற்பொழிவாளர் முனைவர் M.K. கோவைமணி அவர்கள், இணை பேராசிரியர், ஓலைச்சுவடித்துறை, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். தலைப்பு: பிரபந்த இலக்கியங்கள். வாருங்கள், நற்கருத்தினை தாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் நா. சுப்புரெட்டியார் அவர்களுடைய உரைத்தொடர் 105 எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய 5 நிறுவனங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பிரபந்த இலக்கியங்கள். பிரபந்தம் என்பது வட சொல். இதற்கு தமிழில் சிற்றிலக்கியம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சோழர் காலம் தொடங்கி அவர்களுக்கு பிறகு தமிழகத்தை ஆண்ட நாயக்கர் காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் மிகுதியானவை சிற்றிலக்கியங்கள் ஆகும். சிற்றிலக்கியம் என்ற சொல்லாட்சி வழக்கிற்கு வருவதற்கு முன்பு வடமொழி சொல்லாகிய பிரபந்தம் என்ற சொல் வழக்கத்தில் இருந்தது. பிரபந்தம் என்ற சொல்லுக்கு நன்கு கட்டப்பட்டது என்பது பொருள். கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அடியார்க்கு நல்லார் தன்னுடைய உரையில் பிரபந்தம் என்பது அடி வரையறையின்றி பல தாளத்தார் புணர்ப்பது என்று குறிப்பிடுகிறார். எல்லா இலக்கியங்களும் நன்கு கட்டப்பட்டவைதான். பிரபந்தம் என்ற சொல் சிற்றிலக்கியத்தை மட்டும் குறிக்கவில்லை என்பதை உணர்ந்து சிறு பிரபந்தம் என்னும் சொல்லை பயன்படுத்த தொடங்கினார். அதன் பிறகு சிற்றிலக்கியம் என்ற சொல்லாட்சி பயன்பாட்டிற்கு வந்தது. இடைக்கால தமிழக வரலாற்றில் பிரபந்தம் என்ற சொல்லாட்சி பின்னர் சிற்றிலக்கியம் என்றும் சிறு காப்பியம் என்றும் வழங்கினது. பிரபந்தம் என்னும் வடமொழி சொல் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய சிற்றிலக்கியம் என்ற சொல்லாட்சி நிலை பெற தொடங்கிவிட்டது. இன்று நாம் பிரபந்தத்தை பிரபந்தம் என்று வழங்காமல் சிற்றிலக்கியம் என்றே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தொல்காப்பியர் காலத்தில் இடம்பெற்ற சில சிற்றிலக்கிய வித்து சங்க காலத்தில் ஆற்றுப்படையாக முளைவிட்டு 5ஆம் நூற்றாண்டில் அந்தாதியாக துளித்து 7ஆம் நூற்றாண்டில் கோவையாகி செடியாகி 8ஆம் நூற்றாண்டில் உலாவாக மரமாகி 9ஆம் நூற்றாண்டில் கலம்பகமாக கிளைத்து 11ஆம் நூற்றாண்டில் சதகமாகவும் பரணியாகவும் அரும்பி
12ஆம் நூற்றாண்டில் பிள்ளை தமிழாக மொட்டாகி 14ஆம் நூற்றாண்டில் பல்லாக காய்த்து 18ஆம் நூற்றாண்டில் குறவஞ்சியாக கனிந்தது என்று அறிஞர் நாவி ஜெயராமன் அவர்கள் இந்த சிற்றிலக்கிய வகைகளுடைய தோற்ற நிலையை குறித்து இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். பொதுவாக சிற்றிலக்கியங்களை பற்றி பார்க்கும் பொழுது சிற்றிலக்கியம் அளவில் சுருங்கியதாக, அதாவது பாடல் எண்ணிக்கை குறைவாகவும் அடிகளின் எண்ணிக்கை குறைவாகவும் அமைந்திருக்கக்கூடியது. பல துறை சார்ந்த பெரிய நூல் போல் அமையாமல் ஒரு சில துறைகளை பற்றிய ஆழமான பார்வை உடையவை சிற்றிலக்கியம். அளவு சுருக்கமானதாக அமைவதால் குறைந்த காலத்தில் படிக்கும் எளிமை உடையதாக சிற்றிலக்கியம் அமைந்திருக்கும். அகப்பொருள் அல்லது புறப்பொருள் ஏதேனும் ஒரு துறையை பற்றியதாக சிற்றிலக்கியம் அமைந்திருக்கும். கோவை போன்ற சிற்றிலக்கியங்கள் பல துறைகளை கொண்டும் அமைந்திருக்கக்கூடிய சூழலை பெற்றிருக்கும். பாடப்பெறும் கடவுள் அல்லது மன்னன் அல்லது வள்ளல் ஆகியோருடைய வாழ்வின் ஒரு சிறு கூறு மட்டுமே விளக்கப்பட்டிருக்கும். இந்த வகையில் பார்க்கும்போது உலா இலக்கியம் தலைவன் உலா வரும் காட்சியை மட்டுமே சிறப்பித்து பாடப்படுவதை இங்கே குறிப்பிட்டு சொல்லலாம். அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதி பொருள்களுள் ஏதேனும் ஒன்றை தருவதாக சிற்றிலக்கியம் அமைந்தது. வட்டார சார்புடையதாக இந்த சிற்றிலக்கியங்கள் திகழ்கின்றன. காப்பியங்களைப் போல் உலக பார்வையை இந்த சிற்றிலக்கியங்கள் பெறுவதில்லை. இந்த வகையில் பார்க்கும் பொழுது தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி போன்ற பல வகை இலக்கியங்கள் சிற்றிலக்கியம் என்ற வகைமையுள் நமக்கு அடங்குகின்றன. சிற்றிலக்கியங்கள் தமிழ் மண் சார்ந்த, தமிழ் மரபு சார்ந்த கருத்துக்களோடு ஒன்றி பிணைந்து அமைந்திருக்கின்றன. பக்தி சார்ந்த இலக்கியங்கள் இவற்றில் அதிகமாக காணப்படுகின்றதையும் சிற்றிலக்கியங்கள் கிடைத்ததின் அடிப்படையில் நம்மால் ஊகிக்க முடிகிறது. சிற்றிலக்கியத்தின் தோற்றத்திற்குரிய தொன்மை எங்கிருக்கிறது, அதனுடைய வரலாறு எங்கிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நமக்கு அதற்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுப்பது தொல்காப்பியம். காலந்தோறும் மக்களின் தேவைக்கு ஏற்ப, கவிஞரின் கற்பனைக்கு ஏற்ப இலக்கியங்கள் தோன்றிக் கொண்டே வருகின்றன. இக்கருத்திற்கு வலிமை சேர்க்கும் வகையில் தொல்காப்பியர் புதியனவாக எழும் இலக்கிய வகைகளை போற்ற வேண்டும் என்கிற நிலையில் விருந்து என்னும் வனப்பினை படைத்து காட்டுகிறார். தொல்காப்பிய செய்யுளியலில் 239வது நூற்பாவானது என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமானால், விருந்தேதானும் புதுவது இழந்த யாப்பின் வேற்றே என்று எதிர்காலத்தில் தோன்றக்கூடிய இலக்கியங்களையும் கற்றுக்கொள்ள வழிகாட்டுகிறது என்றே நாம் பொருள் கொள்ள வேண்டும். பேராசிரியர் இதற்கு உரை கூறும் பொழுது புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே என்றது என்ன எனின், புதிதாக தாம் வேண்டியவற்றால் பல செய்யிலும் தொடர்ந்து வர செய்து அது முத்தொள்ளாயிரமும் பொய்யார் முதலானோர் செய்த அந்தாதி செய்யிலும் என உணர்க, கலம்பகம் முதலியனவும் சொல்லும் என்று விளக்கம் தந்தது. இப்படி பார்க்கும் பொழுது சிற்றிலக்கிய தோற்றத்திற்கு அடிப்படை வித்து நமக்கு எங்கே கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது தொல்காப்பியத்தில் என நாம் தீர்மானிக்கலாம். குழவி மருங்கினும் கிழவதாகும் என்று பொருளதிகார புறத்திணையிலில் எடுத்து காட்டுகிறார். ஏறொடு தோற்றமும் உரித்தின மொழிவை என்று அதே புறத்திணையில் அடுத்த நூற்பாவில் காட்டு. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் இற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயனெதிர் சொன்ன பக்கமும் என்று தொல்காப்பிய நூற்பாக்கள் தரும் செய்திகள். இவற்றை முறையே பார்க்கும் பொழுது பிள்ளைத்தமிழ், உலா, ஆற்றுப்படை என்னும் சிற்றிலக்கிய வகைகளை பிற்காலத்தை உருப்பெற்றன என்ற கருத்து நிலவுகிறது. அதனை போன்றே தொல்காப்பியர் புறப்பொருள் துறைகளை குறிப்பிடும் களவஞ்சி, காஞ்சி மாலை, நொச்சி மாலை, புறநிலை வாழ்த்து,
வாயுரை வாழ்த்து, இயன்மொழி போன்றன பிற்காலத்தே அவ்வப்பெயர்களிலேயே சிற்றிலக்கியங்களாக திகழ்வதை நம்மால் காண முடிகிறது. எல்லா வகை இலக்கியத்திற்கும் தொன்மையை தேடி காணும் போகும்போது எல்லாவற்றிற்கும் தொல்காப்பியம் என்ற தொன்மை நூலுடன் நமக்கு தொடர்பு கொண்டு பார்க்க முடிகிறது. தமிழ் இலக்கியங்கள் யாவுமே அவை தோன்றிய காலத்து அரசியல் நிலை, சமுதாய சூழல், மக்களின் கருத்தோட்டம், கலையுணர்வு முதலியவற்றை அடிப்படை காரணிகளாக கொண்டுள்ளன என்று நாம் தீர்மானிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழில் தோன்றியுடைய சிற்றிலக்கியங்களில் தமிழகம் பற்றிய அக்கால அரிய செய்திகள் பலவற்றை நம்மால் உணர முடிகிறது. பேரரசுகளை உருவாக்கி கட்டி காத்து அரசியல் நிர்வாகம் செய்வதிலும் வாழ்க்கையில் பெரும் பகுதியை போர் செய்வதிலும் கழித்திருந்த பேரரசர்கள் இடையிடையே கேட்டு மகிழ சிறு பிரபந்தங்களே தகுதியாக இருந்ததால் காவிய காலத்தில் சிற்றிலக்கிய வடிவங்கள் தோன்றி பின்னர் வளர்ந்தன என்று குறிப்பிடும். இப்படி பார்க்கும்போது சிற்றிலக்கிய தோற்றத்திற்கான சூழலினை கிபி 13ஆம் நூற்றாண்டின் பின் தமிழகம் அந்நியர் ஆட்சியில் இருந்தது. அவர்களுடைய மொழியே செல்வாக்கு பெற பைந்தமிழ் புறக்கணிக்க பெற்ற நிலையில் புலவர்கள் போற்றுவாரின்றி திக்கற்று நின்ற ஒரு சூழல். வாழ்வே குலைந்து நிற்கும் போது வளமார் காவியங்களோ வகையான இலக்கியங்களோ தோன்ற முடியுமா? செந்தமிழ் சிறப்பரியா சிற்றென்ப சிந்தை மிக்க சிற்றரசர்கள் மற்றும் செல்வந்தர்கள் அவர்களுடைய கை பார்த்து இருந்தனர் கவிஞர்கள். காலத்தின் கோரப்பிடியில் சிக்கி தவித்த கவிஞர்கள் அவர்கள் உளம் மகிழவே சிற்றிலக்கியங்கள் பல செய்வித்து வயிற்றுப்பாட்டை கவனித்தார்கள் என்று சொல்ல முடியும். தமிழ் அன்னையை அணி செய்ய தரமான இலக்கியம் யாத்த நிலையில் மாறி தனிப்பட்டோரை பாராட்டி பயன் பெறுவதற்காக பிரபந்தங்கள் பல பாடினர் என்று இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் கூறி செல்லுகிறார். இந்த நிலையில் பார்க்கும் பொழுது சிற்றிலக்கியங்கள் பல்வேறு வடிவங்களில் முகிழ்க்க தொடங்கியிருக்கின்றன. சமுதாய மாற்றம் காரணமாக பல புதிய இலக்கிய வகைகள் தோன்றின. இதன் காரணமாக இடைக்காலத்தில் அரசர்களும் இறைவனை போற்றிய காரணத்தால் சங்க காலத்தில் அரசனை பாடிய துயிலடை நிலை பின்னர் இறைவனை பாடும் பள்ளி எழுச்சி என்று இலக்கிய வகையாக மாறி சங்க அகப்பொருள் துறைகளை தனி இலக்கியமாக படைக்கும் வேட்கை அதிகரித்ததின் விளைவாக காமம் மிக்க கழிபடர் கிளவி என்னும் துறை விரிந்து தூது ஆயிற்று. மடல் ஏறுதல் என்ற துறை விரிந்து மடல் ஆயிற்று. அகப்பொருள் துறைகள் இணைந்து கோவை என்கிற ஒரு இலக்கியம் உருவாயிற்று. அகப்பொருள் போன்றே புறப்பொருள் துறைகளையும் தனி இலக்கியமாக படைக்கும் ஆர்வத்தின் காரணமாக தானையின் சிறப்பினை கூறும் தானை மாலை உருவாகி இருக்கிறது. மரபு வழியாக வந்த இலக்கிய வடிவங்களை இணைத்து புதிய இலக்கியம் படைக்கும் எண்ணத்தின் விளைவாக மரக்களவழி, களவேள்வி ஆகிய துறை பொருள் இணைந்து பரணி என்கிற ஓர் இலக்கியமாக உருப்பெற்றிருக்கிறது. தல இறைவனை புகழும் நோக்கத்துடன் தலபுராணம் என்கிற ஓர் இலக்கிய வகை தோன்றியது. இறைவனின் சிறப்பை எடுத்து இயம்புதல் மூலம் மக்களின் சமய உணர்வை தூண்டும் வேட்கையுடனும் உற்பவமாலை, அங்கமாலை ஆகிய சிற்றிலக்கியங்கள் உருவாகி இருக்கின்றன. வாழ்வியல் நிகழ்வுகளை பதிவு செய்யும் எண்ணத்துடனும் ஓர் இலக்கியத்திற்கு போட்டியாக மற்றோர் இலக்கியத்தை படைக்கின்ற நோக்கத்துடன் பல்லு, உழைத்திப்பாட்டு, குறவஞ்சி, குரத்திப்பாட்டு போன்ற சிற்றிலக்கிய வகைகள் உருவாகி இருக்கு.
குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பாடல் பாடும் ஆர்வத்தில் அட்டமங்கலம், நவமணி மாலை, தசாங்கம், நான்மணி மாலை, இரட்டை மணி மாலை, மும்மணி மாலை போன்ற இலக்கியங்கள் எல்லாம் தோன்றியிருக்கின்றன. ஒரே வகை யாப்பை பயன்படுத்தி பல பாடல்கள் இயற்றும் வேறுபட்ட நோக்கமும் செயல்பட்டமையினால் நூற்றந்தாதி, ஒருபா ஒரு பக்தி, இருபா இருபக்தி போன்ற இலக்கிய வகைகள் உருவாகி இருக்கின்றன. பல்வேறு பாவகைகளை பாட வேண்டும் என்ற ஆவல் காரணமாக அலங்கார பஞ்சகம், கலம்பகம் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் தோன்றியிருக்கின்றன. சமய உணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக பிள்ளைத்தமிழ் மற்றும் கலம்பக நூல்கள் உருவாகி இருக்கின்றன. புலமை விளையாட்டை புலப்படுத்தும் வகையில் வருக்கக்கோவை, அந்தாதி போன்ற சிற்றிலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. மகளிர் விளையாட்டுக்களை இலக்கியமாக படைக்கும் ஆவலில் ஊசல், ஊஞ்சல், அம்மானை போன்ற சிற்றிலக்கிய வகைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மகளிரின் உடல் உறுப்புகளை வர்ணிக்கும் நோக்கத்துடன் நயனப்பத்து, பாதாதி கேசம், கேசாதி பாத்தம், பயோதர பத்து என பல சிற்றிலக்கிய வகைகள் தோன்றி காலந்தோறும் வளர்ந்திருக்கின்றன. இது போன்ற சிற்றிலக்கியங்களால் இடைக்கால தமிழகத்தில் அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், சமயம் போன்ற பல வகையான காரணங்களால் தோற்றம் பெற்ற சிற்றிலக்கியங்கள் தன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி வீறு நடை பயணித்தன என்று நாம் ஆணித்தரமாக சொல்லலாம். ஆற்றுப்படை இலக்கியங்கள் தோன்றிய சங்க காலத்திலிருந்தே சிற்றிலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருந்தாலும் சிற்றிலக்கியம் உச்ச நிலையில் இருந்த காலத்தை நாம் கணக்கில் கொள்ள வேண்டி உள்ளது. பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம் என்று, இடைக்கால சோழர் காலத்தை காப்பிய காலம் என்றும் அதன் மேலோங்கிய தன்மையார் கூறுவது போல் நாயக்கர் காலமான கிபி 15, கிபி 16, கிபி 17ஆம் நூற்றாண்டுகளை சிற்றிலக்கிய காலம் என்று நாம் கூறுவோம். நாயக்கர் காலத்தில் தமிழில் சிற்றிலக்கியங்கள் மிகுதியாக தோன்றி வளம் பெற செய்தன என்று ஆய்வாளர்கள் எடுத்துரைத்து கூறுகிறார்கள். சோழர் காலத்திற்கு பின் நாடு தழுவிய இலக்கியங்கள் தோன்றாமல் வட்டார இலக்கியங்களான பிரபந்தங்கள் என்னும் சிற்றிலக்கியங்கள் உருவாக்கம் பெற்றிருக்கின்றன. இவை யாவும் வட்டார இலக்கியங்களாக இருந்தமையால் இவற்றை தொகுத்தவர்கள் இவற்றின் வகை, எண்ணிக்கை ஆகியவற்றை சொல்லுவதில் வேறுபடுகின்றன. கிபி 12ஆம் நூற்றாண்டு வரையில் சிற்றிலக்கிய எண்ணிக்கை 96 என வரையறுத்து கூறும் வழக்கு ஏற்படவில்லை. கிபி 16ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பிரபந்த மரபியல் என்ற பாட்டியல் நூலே முதலாக 96 என்கிற எண்ணிக்கையை வரையறுத்து கூறுகிறது. பிரபந்த மரபியலின் முதல் நூற்பா வானவர் ஏத்தும் மறையோர் முதலிய மக்களின் நோக்கு தக்க தன்மையில் பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 தொகையதான முற்பகர் இயல்பை முன்னுறப்பாடும் பிரபந்த மரபியலது பிரபந்த மரபியலே என்று பிரபந்த மரபியல் கூறும் வரையறை இங்கு குறிப்பிடத்தக்கது. பிள்ளைத்தமிழ் என்ற இலக்கிய வகை முதலாக புராணம் ஈராக 96 வகைப்பட்டது பிரபந்தம் என்பது இந்த நூற்பா நமக்கு உணர்த்தும் செய்தி. பாட்டியல் நூல்கள் எழுதிய புலவர்கள் தத்தம் விருப்பத்திற்கேற்ப சிலவற்றை இலக்கிய வகைகளாக ஏற்றும் விடுத்தும் இலக்கிய வகைகளுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். இதனால் இவை குறிப்பிடும் இலக்கிய வகைகளின் எண்ணிக்கையும் வேறுபடுகிறது. பாட்டியல் நூல்கள் குறிப்பிடும் சிற்றிலக்கிய வகைகளின் எண்ணிக்கை காலந்தோறும் வேறுபட்டு அமைந்திருக்கிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் எழுந்த பன்னிரு பாட்டியல் 12 புலவர்களால் யாக்கப்பட்டது. இது 68 வகையான சிற்றிலக்கியங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அதே நூற்றாண்டில் குணவீர பண்டிதர் யாத்த வெண்பா பாட்டியலில் 58 வகையான சிற்றிலக்கிய குறிப்பிடுகிறது. 14ஆம் நூற்றாண்டில் நவநீத நாடனார் யாத்த நவநீத பாட்டியலில் 52 சிற்றிலக்கியங்களை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது.
16ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவர் யாத்த சிதம்பர பாட்டியலில் 69 வகையான சிற்றிலக்கியங்கள் பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. 17ஆம் நூற்றாண்டில் வைத்தியநாத தேசிகர் யாத்த இலக்கண விளக்க பாட்டியலில் 66 வகையான சிற்றிலக்கியங்கள் பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நூற்றாண்டினதாக கருதப்படக்கூடிய பிரபந்த மரபியலில் தான் 96 என்கிற எண்ணிக்கை இடம்பெற்றிருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவனுடைய தொன்னூல் விளக்கத்தில் 93 சிற்றிலக்கியங்களை பற்றிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் முத்து வெங்கட சுப்பையர் ஆத்திய பிரபந்த தீபகையில் 98 சிற்றிலக்கியங்களும், முத்து வீர உபாத்தியாயரின் முத்து வீரியத்தில் 96 சிற்றிலக்கியங்களும், சுவாமிநாத கவிராயரின் சுவாமிநாதத்தில் 45 சிற்றிலக்கியங்கள் பற்றியும், பிரபந்த தீபத்தில் 95 சிற்றிலக்கியங்கள் பற்றியும், பிரபந்த திரட்டில் 119 சிற்றிலக்கியங்கள் பற்றியும் 19ஆம் நூற்றாண்டில் எழுந்த பாட்டியல் நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படியாக வேறுபட்ட கருத்துக்கள் விளங்கினாலும் தமிழ் மரபில் சிற்றிலக்கிய வகைகள் 96 என்னும் கருத்து நிலை பெற்றிருக்கிறது. ஆயினும் சிற்றிலக்கிய வகை எண்ணிக்கை நிலையாக இருந்ததில்லை என்பதற்கு பாட்டியல் நூல்கள் தக்க சான்றுகளாக திகழ்கின்றதை நாம் காண்போம். இப்படியாக சிற்றிலக்கிய வகைகளுடைய எண்ணிக்கை கிபி 18ஆம் நூற்றாண்டு இறுதி வரையில் 96 வகை என்ற வரையறை இருந்தது. தற்காலத்தில் இந்த வரையறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தற்காலத்தில் கிடைக்கக்கூடிய சிற்றிலக்கியத்தின் வகைகளை கணக்கீடு செய்த பேராசிரியர் பெரும் புலவர் அறிஞர் இரா இளங்குமரனார் அவர்கள் 417 இலக்கிய வகைகள் இருப்பதாக சுட்டிச் செல்லுகின்றார். தமிழ் பல்கலைக்கழகம் 1985ஆம் ஆண்டு வெளியிட்ட அனைத்துலக ஓலைச்சுவடிகள் அட்டவணையில் 14 வரை கிடைக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்களை பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது 4160 சிற்றிலக்கியங்களின் பெயர்களை அந்த அட்டவணை குறிப்பிட்டு செல்லுகிறது. காலத்தின் கோலத்திற்கு ஏற்பவும் மக்களின் மனப்போக்கிற்கு ஏற்பவும் புலவர்களின் புலமை திறனுக்கும் பல்வேறு இலக்கிய வகைகள் தோன்றக்கூடும் என்பதால் சிற்றிலக்கிய வகைகள் 96 என வரையறுத்து முடிந்த எண்ணிக்கையாக நம்மால் கூற முடியும். புற்றீசல் போல 400க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கிய வகை தமிழில் இருந்தாலும் அவற்றுள் தலையாயவையாக இருப்பன சில மட்டும்தான். ஆற்றுப்படை, அந்தாதி, மாலை, பதிகம், கோவை, உலா, பரணி, களம்பகம், பிள்ளைத்தமிழ், தூது, சதகம், மடல், பல்லு, குறவஞ்சி போன்ற 14 வகைகளே தமிழ் சிற்றிலக்கியங்களில் புகழ் மிக்கனவாக திகழ்கின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. யாப்பு என்னும் இலக்கணத்தாய் பெற்றெடுத்த சேய் என்று அழைக்கப்படும் பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கிய பாடல்களின் எண்ணிக்கை, யாப்பு, வடிவம், பொருண்மை மற்றும் பாட்டுடை தலைவன், பாடுபொருள் பொருத்தம் ஆகியவற்றை வரையறுத்து கூறும் சிறப்புடையன. அத்துடன் சிற்றிலக்கிய பாகுபாட்டினை வகைப்படுத்தி அறிவதற்கு பாட்டியல் நூல்களின் இன்றியமையாத கருவியாக திகழ்கின்றன. பாட்டியல் நூல்களின் வளர்ச்சி வரலாறு பற்றி அறிந்து அவற்றை ஒப்பிட்டு நோக்கும் போது 96 என்ற பட்டியலில் அடங்கும் இலக்கிய வகைகளையும் அப்பட்டியலை கடந்து நிற்கும் இலக்கிய வகைகளையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. களம்பகம், கோவை, அந்தாதி போன்ற இலக்கிய வகைகள் 9ஆம் நூற்றாண்டிலேயே தோன்றிவிட்டன என்றாலும் அவற்றுக்கான இலக்கணம் பின்னாரே உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறவஞ்சி, பல்லு, சதகம், தலபுராணம் போன்ற இலக்கிய வகைகள் கிபி 15ஆம் நூற்றாண்டின் பின்னரே உருவாயின என்பது இலக்கிய வரலாறு உணர்த்தும் செய்தி. ஒவ்வொரு மொழி இலக்கியங்களும் காலந்தோறும் வளர்ச்சியடைந்து உச்ச நிலையினை நோக்கியும் தமக்குள் மாற்றங்களை உருவாக்கி கொண்டும் திகழ்வது இயற்கை. இலக்கிய வகைகள் தம்முள் மாறாமல் அமைகின்றன என நினைப்பது தவறு. அவை நூலுக்கு நூல் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு வகையின
என நாம் கருதுவனவற்றுள் ஒவ்வொன்றும் தனித்தன்மை உடையனவாகின்றன என்று நாம் சொல்லலாம். எல்லா காலத்தும் இலக்கியம் வாழ்க்கையில் நின்றுதான் தோன்றுகிறது. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்புதல் இயல்பு. ஆதலால் காலந்தோறும் தோன்றுகின்ற இலக்கிய வகைகள் பலவற்றுள்ளும் சிற்றிலக்கிய கூறுகள் ஊடாடி இழைந்து நிற்கின்றன. சங்க காலம், சங்க மருவி காலம், பக்தி இலக்கிய காலம், காப்பிய காலம், பிற்கால இலக்கியம் போன்ற இலக்கிய வகைகள் பலவற்றுள்ளும் சிற்றிலக்கிய கூறுகள் ஊடாடி சிறந்து காணப்படுகின்ற நிலைகளை எல்லாம் நாம் இலக்கியங்களை படிக்கும் போது கண்ணுறும் போது நமக்கு புலப்படுகிறது. சங்க காலத்தை சார்ந்த சில இலக்கியங்களை பாட்டியல் நூல்கள் கூறும் இலக்கிய வகைகளில் அடக்கி நம்மால் கூற முடியும். ஐந்திணை செய்யுள் என்பது பாட்டியல் கூறும் ஒரு வகையான இலக்கியம். இதற்கு 8 தொகை நூல்களில் 500 நற்றிணையை குறிப்பிடலாம். தொகை செய்யுள் என்னும் இலக்கிய வகைக்கு சான்றாக குறுந்தொகை, நெடுந்தொகை, கலித்தொகை ஆகியவற்றை கூறும். 10 பாட்டில் உள்ள திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை ஆகியவற்றை ஆற்றுப்படை என்ற இலக்கிய வகைக்கு நம் சான்றாக காணலாம். சங்க இலக்கிய தொகுதியில் சிற்றிலக்கிய பொருண்மை சார்ந்த தனிப்பாடல்களும் மிகுதியாக உள்ளன. இந்த நிலையில் பார்க்கும் பொழுது புறநானூறு இதற்கு நாம் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். சங்கம் மருவிய காலத்தில் எழுந்தனவாக கருதப்படும் இரட்டை காப்பியங்களுள் சிலப்பதிகாரத்தின் சிற்றிலக்கிய வகைகளின் களத்தினை நம்மால் காண முடியும். வாழ்த்துக்காதையில் அமைந்த கந்துக வரி, ஊசல் வரி, அம்மானை வரி, வல்லைப்பாட்டு என்பன சிற்றிலக்கிய சாயலுடைய. வேட்டுவ வரியில் அமைந்த வெற்றி புறநடை என்னும் பகுதிகள் வீர வெற்றி மாலை என்னும் இலக்கிய வகைக்கு சான்றாக நம்மால் சொல்ல முடியும். கற்புடை பெண்டிரை பற்றி கூறும் குறிப்பு தாரக மாலை என்னும் இலக்கிய வகையோடு தொடர்புடையது என்று நாம் கூறலாம். நீதி கூறும் கீழ்கணக்கு நூல்களில் திரிகடுகம், சிறுவஞ்சம் மூலம் ஆகிய நூல்களில் மாலை, கோவை போன்ற இலக்கிய வகைகளுக்குரிய தொகுத்து கூறும் அமைப்பு பெறுதல் நோக்கத்தக்கது. கார் 40, களவழி 40, இன்னா 40, இனியவை 40 என வரும் நூல்கள் யாவும் 40 என்னும் பாடல் எண்ணிக்கையினை நமக்கு நினைவூட்டுகின்றன. வரலாறு, காதல், போர்ச்செய்திகள், நீதி நெறிகள், சமுதாய வாழ்வு, பக்தி, தத்துவம் முதலிய பல வகை பாடுபொருள்களை கொண்ட சிற்றிலக்கியங்களில் பெரும்பான்மையானவை இறைவனையும் இறைவன் சார்ந்த சமயத்தையும் பற்றி சிந்திக்க தூண்டும் பக்தி உணர்வை மையமாக கொண்டது. கிபி 4ஆம் நூற்றாண்டின் இறுதி முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை பக்தி இலக்கியங்கள் மிகுதியாக தோன்றின. அத்தகைய பக்தி உணர்வோடு சிற்றிலக்கிய பயிரை நாயன்மார்களும் ஆழ்வார்களும் செம்மையுற வளர்த்திருக்கிறார். திருஞான சம்பந்தர் பாடிய யமகம், சக்கரமாற்று, ஏகவாதம், கோமுத்திரி, மாலை மாற்று போன்ற வடிவங்கள் சித்திர கவி இலக்கிய வகையோடு நமக்கு உறவுடையது. அப்பர் பாடிய திருவங்க மாலையின் 12 பாடல்களே பிற்காலத்தில் அங்கமாலை என்னும் இலக்கியமாக தோன்ற காரணமாக அமைந்திருக்கிறது. புதுமையான இலக்கிய வகைகளை அறிமுகப்படுத்தியுள்ள மாணிக்க வாசகருடைய பதிகை இலக்கியங்கள், குறிப்பாக கோயில் மொத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதிகம் போன்றவை பிற்காலத்தில் பதிக இலக்கியம் உருவாக காரணமாக இருந்தது. திருமாளிகை தேவர் இறைவனை புகழும் பொருண்மை நிலையில் உள்ள பாடல்களில் பாதாதிகேச இலக்கிய வகை அமைப்பு பயின்று வந்துள்ளமை நம்மால் காண முடியும். இந்த பாதாதிகேச இலக்கிய வகை பின்னர் தனி இலக்கிய வகையாகி இன்று நிலை பெற்றிருக்கிறது. மாணிக்க வாசகர் பாடிய திருத்தசாங்கம், திருப்பொன்னூசல், திருவம்மானை, திருப்பள்ளி எழுச்சி ஆகிய இலக்கியங்கள் பின்னர் தனித்தனி இலக்கியங்களாக முகிழ்ந்திருப்பதையெல்லாம் நாம் காணுகின்றோம்.
முதலாழ்வார்கள் பாடிய 3 திருவந்தாதி, திருமழிசை ஆழ்வார் பாடிய 4 திருவந்தாதி, திருவரங்கத்து அமுதனாரின் ராமானுசர் நூற்றந்தாதி, நம்மாழ்வாரின் பெரிய திருவந்தாதி ஆகியவனை எல்லாம் அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய அமைப்பை சார்ந்த திருமழிசை ஆழ்வாரின் திருச்சந்த விருத்தம் பல்சந்த மாலை என்னும் இலக்கிய வகையோடு இயைத்து எண்ணத்தக்கது. திருமங்கை ஆழ்வாரின் சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்பன மடல் என்னும் இலக்கிய வகைக்கு எடுத்துக்காட்டுகளாக அமையும். தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சி, திருமங்கை ஆழ்வாரின் திருநெடுந்தாண்டகம், திருங்குறுந்தாண்டகம் என்பன தாண்டகம் என்னும் யாப்பு சார்பு இலக்கிய வகையை சார்பு. கண்ணனை குழந்தையாக கருதி குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார் ஆகியோர் பாடிய பாடல்களில் பிள்ளைத்தமிழ் இலக்கிய வகையின் பகுதிகள் ஊடாடி இருப்பதை காண முடியும். காப்பிய இலக்கியத்தில் காணப்படக்கூடிய செய்திகளை மூலமாக கொண்டு பிற்காலத்தில் பல சிற்றிலக்கிய வகைகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. காப்பிய உறுப்புகள் பல சிற்றிலக்கிய கூறுகளாய் அமைந்துள்ளமை நம்மால் காண முடிகிறது. சிற்றிலக்கியத்தின் தோற்றத்திற்கு பக்தியே அடிப்படை காரணம் என்று குறிப்பிட்டாலும் சிற்றிலக்கியங்கள் யாவும் பக்தியின் அடிப்படையிலேயே தோன்றியுள்ளன என்று சொல்லிவிட முடியாது. சிற்றிலக்கியத்தின் பாடுபொருள் பெரும்பான்மை பக்தியையும், சிறுபான்மை வீர வழிபாடு, தலைமை வழிபாடு போன்ற புறப்பொருண்மையையும் உடையதாக திகழ்கிறது என்று முத்துராசன் அவர்கள் கூற்று பக்தி இலக்கியத்தில் உள்ள சிற்றிலக்கிய கூறுகளை காட்டிலும் காப்பிய இலக்கியத்தில் உள்ள சிற்றிலக்கிய கூறுகளை மிகுதியும் நினைவுறுத்துகின்றன. பெருங்கதையில் உதயணன் உலா, சிந்தாமணியில் சீவகன் உலா, இராமாயணத்தில் அமைந்த உலாவியர் படலம் ஆகியன யாவும் உலா என்னும் சிற்றிலக்கிய வகையின் உருவாக்கத்திற்கு அடிப்படையாக அமைந்திருக்கும். கோவலன் மத யானையை அடக்கும் பகுதி, மணிமேகலையில் உதயகுமாரன் மத யானையை அடக்குதல் முதலிய இலக்கிய கூறுகள் வாதோரண மஞ்சரி என்ற இலக்கிய வகையின் உருவாக்கத்திற்கு வித்தாக திகழ்ந்தது. காப்பியங்களில் கூட கூறப்படும் கனவு பொருண்மை செய்திகள் யாவும் அனுராக மாலை என்னும் இலக்கிய வகை உருவாக்கத்தோடு தொடர்புடையதாக திகழ்ந்தது. காப்பிய தலைவனையும் தலைவியையும் புகழும் புகழ்ச்சி பொருண்மை பகுதிகள் யாவும் நாம மாலை, புகழ்ச்சி மாலை என்னும் இலக்கிய வகைகள் உருவாகின்றன என்று சிற்றிலக்கியவாதிகள் எடுத்து கூறுகிறார். சிற்றிலக்கிய காலத்திற்கு முற்பட்ட கால இலக்கியங்களில் சிற்றிலக்கிய கூறுகள் காணப்படுவது போல் சிற்றிலக்கிய காலத்திற்கு பிற்பட்ட காலத்தில் சிற்றிலக்கிய கூறுகள் காணப்படுகின்றன. பிற்கால இலக்கியத்தில் பக்தி, நாட்டுப்பற்று, தலைமை போற்றல் ஆகிய பொருண்மை நிலைகளில் சிற்றிலக்கிய செல்வாக்கு அதிகமாக காணப்படுகிறது. அருணிகிரிநாதர் பாடிய கந்தரந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திருவெழுக்கூற்றிருக்கை என்ற பெயர்களில் அந்தாதி, விருத்த இலக்கணம், எழுக்கூற்றிருக்கை ஆகிய சிற்றிலக்கிய வகைகளை பாடியுள்ளமை இங்கு சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது. தாயுமானவர் பாடிய ஆனந்த களிப்பு, கன்னி என வரும் யாப்பு சார்ந்த சிற்றிலக்கிய வகைகளை மிகுதியாக படைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாரதியார் பாடல்களில் விநாயகர் நான்மணி மாலை, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, மகாசக்தி பஞ்சகம், பாரத மாதா தீர்த்தசாங்க போற்றி அகவல், சுதந்திர பல்லு போன்றவையெல்லாம் சிற்றிலக்கிய சாயலுடையவை என்று எடுத்து சொல்லும். துரை அரங்கனார் பாடிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பிள்ளைத்தமிழ் மட்டுமின்றி பெரியார் பிள்ளைத்தமிழ், எம்ஜிஆர் பிள்ளைத்தமிழ், அண்ணாதுரை பிள்ளைத்தமிழ், காமராசர் உலா ஆகியனவும் தோன்றியுள்ளன. ஒரே பொருளை பல்வேறு வடிவங்களில் வெளியிடற்கும் பல்வேறு பொருண்மைகளை குறிப்பிட்ட வடிவத்தில் வெளியிடற்கும் பொருத்தமானதோர் அமைப்பாக
அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி சிற்றிலக்கியங்கள் திகழ்ந்துள்ளன. காலந்தோறும் சிற்றிலக்கியங்களின் வரலாற்றை அறிவதன் வாயிலாக நாம் இவற்றை தெரிந்து கொள்ள முடிகிறது. காலந்தோறும் பல்வேறு இலக்கியங்களிலும் சிற்றிலக்கிய கூறுகள் சிறந்து விளங்கியுள்ளன. அக்கூறுகள் பின்னர் தனித்தனி இலக்கிய வகைகளாக உருப்பெற்றுள்ளன. பின்னர் அத்தனித்தனி வகைகள் அவ்வகைகள் பிற இலக்கியங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தின. சிற்றிலக்கியங்கள் தனித்த இயல்புகளை இழக்காமல் சிறப்புக்குரியனவாக திகழ்ந்ததை போற்றுதலுக்குரிய. தமிழில் உள்ள சிற்றிலக்கிய வகைகளின் வளர்ச்சி நிலைகளை ஆராயும் பொழுது வேரா மாதவன் அவர்கள் ஒரு நீண்ட கதை பொருண்மையின் பல்வேறு படிநிலைகளிலும் பல்வேறு இலக்கியங்கள் கிளைத்தெழுந்து வளர்ந்துள்ளதை காண முடியும் என்று கூறுகிறார். இக்கூற்றிற்கு ஏற்ப சிற்றிலக்கிய கூறுகள் காலந்தோறும் பல்வேறு படிநிலைகளில் காணப்படும் முறைமையினை நம்மால் உணர முடிகிறது. இந்த நிலைகளில் நாம் பல சிற்றிலக்கியங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொன்றாக சொல்லி போனால் காலம் நேரம் கூடும் என்பதால் இங்கு பிள்ளைத்தமிழுடைய இலக்கியத்தை பற்றி மட்டும் இங்கு எடுத்து கூறி செல்லலாம் என்று நினைக்கிறேன். பிள்ளை என்னும் சொல்லில் உள்ள பில் என்னும் பகுதி பின்மை அழகு என பொருள் தருகிறது. பிள்ளை என்ற சொல் குழந்தை, மகன், இளைஞன், மகள், இளமை, சிறுமை, தோப்பில் வாழ் விலங்கின் இளமை, தாயொழிந்த விலங்கின் இளமை, பரப்பன தவழ்வனவற்றிலமை, நெல்லும் புல்லும் ஒழிந்த ஓரறிவு உயிரின் இளமை பெயர் என பல்பொருள் தருகிறது. இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது உலகில் காணும் உயிருள்ள பொருள்களில் இளமையும் அழகும் ஒருங்கே கொண்ட பொருளே பிள்ளை என அழைக்கப்படுவதை நம்மால் காண முடியும். உலகில் தோன்றி வளரும் பொருட்களின் இளமை அழகு அனைவர் உள்ளத்தையும் கவர்வதை நாம் அன்றாட வாழ்வில் காணலாம். இந்த நிலையில் கடவுளை குழந்தையாக போற்றி வந்திருக்கிறார். முருகனையும் கண்ணனையும் குழந்தையாக வழிபடுவதும் அக்குழந்தை பருவமே. எனவேதான் பொய்யாமொழி புலவரும் மக்கட் செல்வமே செல்வத்துச்செல் சிறந்த செல்வமாக கருதுகின்றார். இது எல்லா மக்களுக்கும் ஏற்றது. மக்கள் தம் குழந்தைகளையே பெரும் செல்வமாக போற்றி வளர்த்தனர் என்று வள்ளுவ பெருந்தகை மங்களம் என்ற மனைமாட்சி மற்ற அதன் நன்கலன் நன்மக்கட்பேறு என்று குழந்தைகள் வாழ்வின் செல்வங்களாக உள்ளன என்பதை எடுத்து காட்டுகின்றார். உலகில் பிறந்த யாவருக்கும் தன் பிள்ளைகளே வாழ வைக்கும் வித்தாக அமைகிறது. இந்நிலை மனிதர்களுக்கு மட்டுமன்றி ஓர் அறிவு உடைய புல் மரம் தொடங்கி எல்லா உயிர்களுக்கும் பொருள். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல இந்த பழமொழி குழவி பாசத்தை காட்டுகிறது. பழங்காலம் தொட்டே உயிர் தன்னிலை அறிந்த காலந்தொட்டே பிள்ளை பாசத்தால் உலகம் கட்டுண்டு வாழ்ந்ததென்பதை பல பல இலக்கியங்கள் காட்டுகின்றன. வள்ளுவ பெருந்தை மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டால் இன்பம் செவிக்கு, அமிழ்தினும் ஆற்றல் இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ், தம்மிட்ட மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர் அளாவிய கூழ் என்றெல்லாம் பிள்ளைமை இன்பத்தின் திறத்தை பல பல வகையில் எடுத்து காட்டுகிறார். எத்துணை செல்வம் பெற்ற போதிலும் பாராளும் புகழ் பெற்ற போதிலும் மக்களை பெறாதார் வாழ்வு சிறக்காது. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி ஈட்டும் தொட்டும் கவ்வியும் சூழ்ந்து நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதித்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறு எல்லை தாம் வாழும் நாளே என்று
புறநானூற்றில் பாண்டியன் அறிவுடை நம்பி தம் பிள்ளை செல்வத்தின் முன் பெருஞ்செல்வம் அனைத்தும் பயனற்றன என்பதை காட்டுவதாக இப்பாடற் பொருள் அமைந்தது. பிள்ளை பருவத்தின் அடிப்படையில் எழுந்தனவே பிள்ளைத்தமிழ் பாடல்கள். பிள்ளைத்தமிழ் என்பது தமிழ் மொழியில் உள்ள 96 வகை பிரபந்தங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. தாம் வழிபடும் தெய்வங்களையேனும் பெரியோர்கள், மன்னர்கள், வள்ளல்கள் முதலியோருள் ஒருவரையேனும் குழந்தையாக பாவித்து தம் அன்புடைமை தோன்ற 10 பருவங்கள் அமைத்து 100 ஆசிரிய விருத்தத்தால் பாராட்டி பாடுவது பிள்ளைப்பாட்டு. இதனை பிள்ளைக்கவி என்றும் கூறும். பெரும்பாலான பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியங்களுள் பிள்ளைத்தமிழையே முதலில் குறிப்பிடுகின்றன. அதனால் தான் இங்கே விரித்து கூறும் பொழுது பிள்ளைத்தமிழை மட்டும் நான் இங்கே எடுத்து காட்டுகிறேன். வெண்பா பாட்டியல், நவநீத பாட்டியல், சிதம்பர பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், பிரபந்த மரபியல் போன்ற பாட்டியல் நூல்களை குறிப்பிட்டு சொல்லலாம். பாட்டியல்களுள் பழமையானது என்று கருதப்படும் பன்னியர் பாட்டியலும் மேதகு சாதகம் பிள்ளைப்பாட்டே என பிள்ளைத்தமிழை 2வதாக அடைவு செய்தது. இது போன்ற பிரபந்த தீபிகை, சதுரகராதி ஆகியனவும் கொண்டுள்ளது. இம்மூன்று நூல்களில் மட்டுமே சாதகம் முதலாகவும் பிள்ளைத்தமிழ் இரண்டாவதாகவும் காணப்பட ஏனைய பாட்டியல் நூல்கள் எல்லாம் பிள்ளைத்தமிழை முதலாவதாக வைத்து எண்ணுகிறது. பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 எனும் தொகையை என்று பிரபந்த மரபியல் பிள்ளைத்தமிழை முதன்மைப்படுத்தி இருக்கிறது. பிள்ளைத்தமிழ் என்னும் சிற்றிலக்கிய வகைகளுக்கு தொல்காப்பியத்திலேயே வித்து இருப்பதாக முன்னரே குறிப்பிட்டிருக்கிறது. மானுடை பருவத்தில் இளமை பருவம் இயற்கையானது. உயர்வு தாழ்வு சூதுவாது அறியாத பருவம் அது. அழகானது. குழந்தையின் உருவமும் செயல்களும் 5 புலன்களால் நுகரக்கூடியவை. அப்படிப்பட்ட குழந்தை பருவத்தை பாடுவதே பிள்ளைத்தமிழ் இலக்கியம். இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2 வகை பிள்ளைத்தமிழாக காணப்படுகிறது. காப்பு, செங்கீரை, தாள், தப்பானை, முத்தம், வருகை, அம்புலி ஆகிய 7 பருவங்களும் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்களாக காணப்படுகிறது. சிறுபறை, சிற்றில், சிறுதேர் என்ற 3 பருவங்கள் ஆண்பாலுக்கு உரியதாகவும், கழங்கி, அம்மானை, ஊசல் என்ற 3 பருவங்கள் பெண்பாலுக்கு உரியனாகவும் கொள்ளப்படுகிறது. ஆண்பாலுக்கு சுற்றிய 10 பருவங்களுள் காப்பு முதலாக அம்புலி வரையில் உள்ளவை பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் உண்டு. ஆனால் ஈட்டில் வரும் சிறுபறை, சிற்றில், சிறுதேர் என்பனவற்றிற்கு ஈடாக பெண்பார் பிள்ளைத்தமிழில் கழங்கி, அம்மானை, ஊசல் என்பன பெரும்பாலும் கொள்ளுகின்றன. பன்னிரு பாட்டியல், சிற்றிழைத்தல், சிறுசூறாக்கள், குடிமகன், ஊசல், காமநோன்பு என்னும் 5 பெண்பாலாக குறித்து காட்டுகிறார். பிள்ளைத்தமிழ் ஓதுங்கால் அகவை 3 திங்கள் முதல் 21 திங்கள்களில் பிள்ளைக்கவியில் வரும் 10 பருவங்களையும் அடக்கி காட்டுகின்றன. 21 திங்களில் ஒற்றைப்படை திங்களில் பிள்ளைக்கவி பாடுதல் நன்றென்பர். இவ்வரையறையை சிதம்பர பாட்டியலும் கைலாச நிகண்டியிலும் பன்னிரு பாட்டியலிலும் நாம் தெரிவாக காண முடிவதை பார்க்கிறோம். 3 முதல் 21 ஒன்ற பெருதிங்கள் தனி பிள்ளை கவியை கொள்ளை என்கிறது சிதம்பர பாட்டு. பிள்ளைப்பாட்டே தெல்லிதின் கிளப்பின் 3 முதலாம் 3 அளவும் ஆன்ற திங்களின் அரைகுவர் நிலையே என்கிறது பன்னிரு. 1 முதல் 5 ஆண்டளவு வரையிலும் 5 ஆண்டளவு முதல் 7 ஆண்டு வரையிலும் பிள்ளைக்கவி பாடுதல் உண்டு என பன்னிரு பாட்டியலும் வெண்பா பாட்டியலும் நவநீத பாட்டியலும் கூறுகின்றன. இலக்கண விளக்க பாட்டியல் 3, 5, 7 என்று வரையறை செய்கிறது. 16 ஆண்டு வரையில் அரசர் முடிசூடிய பின்னரும் ஆண்பாலுக்கு பிள்ளைக்கவி பாட முடியும்.
பெண்பாலுக்கு பூ பெய்திய பின்னரும் பிள்ளை கவி பாடல் என்று பன்னிரு பாட்டியல் கூறுகிறது. ஆண்பார் பிள்ளை தமிழின் பருவ காலங்களை பருவத்திற்கு தகுந்தவாறு பிரித்திருக்கிறார். 2ஆம் மாதத்தில் காப்பு கூறுதலும், 5ஆம் மாதத்தில் செங்கீரை கூறுதலும், 6ஆம் மாதத்தில் சொற்பயில்வு கூறுதலும், 7ஆம் மாதத்தில் அமுதூட்டலும், 8ஆம் மாதத்தில் தாலாட்டு கூறுதலும், 9ஆம் மாதத்தில் சப்பானை கூறுதலும், 11ஆம் மாதத்தில் முத்தம் பொழிதிலும், 12ஆம் மாதத்தில் வாரானை கிளத்தலும், 18ஆம் மாதத்தில் சந்திரனை அடைத்தலும், 2ஆம் ஆண்டில் சிறுவரை கொட்டலும், 4ஆம் ஆண்டில் சிறுதேர் உருட்டலும், 10ஆம் ஆண்டில் பூணுதலும், 12ஆம் ஆண்டில் கட்சியினோடு உடைவாளை விரிப்பி தரித்தலும் என்று கூறுகிறார். அதே போல் பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பருவத்திற்கு ஏற்ப பருவ காலங்களை பகுத்திருக்கிறார். அம்புலி இறுதியாய் நின்ற பருவங்களுடன் 3ஆம் ஆண்டில் விளையாடும் பாவைக்கு மனம் பேசுதலும், 5ஆம் ஆண்டு முதல் 9ஆம் ஆண்டு வரை மன்மதனை ஒத்த புருடனை பெற தவம் செய்தலும், குளிர்ந்த நீராடலும், பதுமை வைத்து விளையாடலும், கழங்காடலும், பந்தாடலும், சிறு சோறாடலும், சிற்றில் இழைத்தலும், ஊசலாடுதலும் என்று பிரித்திருக்கிறது. பிள்ளைத்தமிழ் நூல்கள் பெறும் பெயரமதியிலும் ஓர் ஒருமைப்பாடு காணப்படுகிறது. இறைவன் இறைவியர் மீதும், மன்னர் வள்ளல்கள் குருமார் முதலிய மானிடர்கள் மீதும் பாடப்பெறுகின்றன. அவரவர் பெயரிலேயே பெரும்பாலும் இந்த பிள்ளைத்தமிழ் நூல்கள் வழங்கப்பெறுகின்றன. அவரவர் பெயருடன் அவர்கள் வீற்றிருக்கும் இடப்பெயரையும் உடன் கூட்டியும் தவிர்த்தும் கூட நூல் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ், ஆதிநாதர் பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், சேக்கிரார் பிள்ளைத்தமிழ் முதலிய பாட்டுடை தலைவர் பெயருடன் இணைந்து வரக்கூடிய பிள்ளைத்தமிழ் நூல்களை திருவானைக்கா அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழ், திருவலஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ், திருவாவடுதுறை அம்பலவான தேசிகர் பிள்ளைத்தமிழ் முதலியன ஊர் பெயருடன் பாட்டுடு தலைவர் பெயரும் சேர்ந்து வரும் வழக்கிற்கு இந்த மாதிரியான பிள்ளைத்தமிழ்கள் எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. இந்த இவ்விரு வகைகளும் இன்றி பாட்டுடை தலைவர் வீற்றிருக்கும் இடப்பெயராலும் ஒரு சில பிள்ளைத்தமிழ் நூல் பெயர்கள் சுட்டப்படுகின்றன. பழனி பிள்ளைத்தமிழ், புதுவை பிள்ளைத்தமிழ், கம்பம் பிள்ளைத்தமிழ், நாகூர் பிள்ளைத்தமிழ், திருப்பரங்கிரி பிள்ளைத்தமிழ் என்பன இவ்வாறு இடம்பெறக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். இப்படியாக சிற்றிலக்கியங்களின் நிலைகளை காலந்தோறும் வளர்ந்த நிலைகளை எல்லாம் நாம் காண முடியும். இவ்வாறு ஒவ்வொரு சிற்றிலக்கிய வகைகளுக்கும் நாம் ஒரு வரலாற்றை சொல்லி செல்லலாம், அவற்றினுடைய வகைகளை எடுத்து சொல்லலாம். இந்த நிலையில் இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.